வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா malwares பற்றி தான் பார்க்க போகிறோம். malware பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக போகலான்னு இருக்கேன். அதாவது இந்த malwares மொத்தமே ஒரே malwares பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் இதோட டைப்ஸ், அதாவது காமனாக இருக்கக்கூடிய 10 டைப்ஸ் வந்து இதில் இருக்குது malwareல. அதை பற்றின ஒரு டெடிகேட்டடான வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரணும்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம எல்லாமே பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மால்வேர்ங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஒரு சாஃப்ட்வேர் எது வந்து ஒரு டிவைஸ் வந்து டேமேஜ் பண்ணுதோ, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்பயுமே வந்து ஒரு டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். பட் ஆனால் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு டிவைஸை டேமேஜ் பண்ணுதோ அதுதான் மால்வேர்ஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராம், அதாவது கோடிங்ஸ் எல்லாமே செஞ்சதான் ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ ஒரு யூசர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க வந்து ஒரு விஷயத்தை புல் பண்ணுதோ, இதுவே என்னோட லேப்டாப்பில் வந்து ஒரு மாடல் வந்து இன்ஜெக்ட் ஆயிருக்குன்னா அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆட்ஸ் எனக்கு வந்து என் லேப்டாப்பில் வந்து அந்த ஆட்ஸ் இருக்காது, அந்த ஆட்ஸில் அதை வந்து வாங்கியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து ஆட்ஸ் வந்து அதை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, எனக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகி என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிகிட்டு இருக்கும். இதாவது எனக்கே தெரியாமல் என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யும். அதாவது நான் எந்த விதமான ஆர்டர் கொடுக்க மாட்டேன், அது எனக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. பட் ஆனால் வந்து அந்த மால்வேர் வந்து என்னையை மீறி செய்யும். அதான் வந்து மால்வேர்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தது இதனால் ஒரு யூசஸ் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து ஹேக்கர்ஸ், அதாவது பிளாக் ஹேக்கர்ஸ். இதை வந்து யார் பிளாக் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட காசையை திருடுறவங்க. இந்த மாதிரி இந்த ஹேக்கிங் வந்து ஒரு இல்லீகலாக பண்ணுறது வந்து பிளாக் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லீகலாக பண்ணுறவங்க வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். அதாவது இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைடில் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த மால்வேர்ஸ் எல்லாருமே வந்து வெறும் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்து ஒரு சில வந்து கம்பெனிஸ் வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஏதாவது டேட்டா திருடணும்னா அப்போ வந்து கவர்மெண்ட் இந்த மால்வேர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவங்க கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் திருடுவாங்க. மேக்ஸிமம் இந்த மால்வேர்ஸ் எல்லாமே இப்போ இந்த 2000 தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாராலையும் வந்து கற்றுக்கிட்டு இதனால எப்படிலாம் காசு சம்பாதிக்கிறது அந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இது மூலயமா காசு சம்பாதிக்கிறாங்க. இது மூலயமா எப்படி காசு சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில டேட்டாஸ், அதாவது நீங்கள் வந்து என்னோட கம்ப்யூட்டரில் வந்து ஏதாவது ஒரு மாடல் இன்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் என்னென்ன சர்ச் பண்ணுறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக் பர்சனை உருவாக்க முடியும். அந்த பர்சனை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நீங்கள் இப்போ செய்யக்கூடிய இல்லீகல், அதாவது யாராவது செய்யக்கூடிய இல்லீகல் விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணாங்கன்னா என்னோட ஐடென்டிட்டி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை வருமே தவிர அந்த பர்சனுக்கு வந்து பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்க தான் யூஸ் பண்ணணும் தேவை. டார்க் வெப்னு சொல்லி ஒரு வெப் இருக்குது. அந்த டார்க் வெப்பில் வந்து இவங்க வந்து காசு கொடுத்து விற்கலாம். இந்த டேட்டாஸ் யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாம் விற்கிறது மூலமா அந்த டார்க் வெப்பில் வாங்குறவங்க வந்து சும்மா வந்து வேஸ்ட்டாக வாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் மேக்ஸிமம் வாங்குறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்மளோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கும் மால்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்வேர்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. இதை பற்றி நான் அடுத்ததான் நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பிளேஷனாக சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து ஒரு நிறைய பாப்பப் ஆட்ஸ் வந்து நமக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கும். இது மூலிமா இதுவே வந்து ஏதாவது ஒரு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு ஆட் வந்து போட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் வந்து எப்பயும் நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஆட் வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு சில ரெட்மி மொபைல்ஸ் அதிலலாம் வந்து நார்மலாக பாப்ப ஆட்ஸ் வரும். அது வந்து எல்லாருமே வந்து வாங்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்ஸ் வரும், இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ்க்குலாம் ஆட்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் எல்லாருமே வாங்குறாங்க. பட் ஆனால் நான் வாங்குற ஃபோன்ஸ்க்கு வந்து ஆட்ஸ் வராது. நான் வந்து ஏதாவது ஆப்குள்ளே போய் அந்த ஆப் வந்து ஆட்ஸ் போட மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது மற்றவங்க வந்து அந்த ஆப் வந்து ஆட்ஸ் போட்டால் தான் பார்க்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் வந்து நம்பி என் ஃபோனில் வந்து சும்மா ஆட்ஸ் வருது அதை நம்பி இது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ரெட்மி வந்து அந்த ஆட்ஸ்லாம் அவங்க வந்து கொஞ்சம் காசு கம்மி பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வரும். இல்லை நான் நார்மலாக ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மேக்ஸிமம் மால்வேர்ஸ் இன்ஜெக்ட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஆட்வேர்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து தேவையில்லாமல் நிறையா பாப்பப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆட் பாப்பப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது மூலிமா அவங்களுக்கு வந்து காசு ஏர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மூலிமா வந்து ஹேக்கர்ஸ் மேக்ஸிமம் வந்து மால்வேர் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். இந்த மாதிரி மால்வேர்ஸ் கிட்ட நீங்கள் தப்பிக்கிறதுக்காக நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதாவது ஆன்டிவைரஸ், அதுக்கப்புறம் ஆன்டி மால்வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வச்சுக்க சாஃப்ட்வேர்ஸ் இருக்கட்டும், நீங்கள் இதே ஃபோனில் வச்சுக்க ஆப்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அதுக்கு ரொம்ப அப்டேட்டடாக வச்சிருந்தாலும் அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால எப்பயுமே வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்கன்னா அது வந்து நான் அதை பற்றி யாராவது வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஆப் இருந்தாலும் அப்டேட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எப்பயுமே வந்து ஒரு ஆன்டிவைரஸ் உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப சேஃபாக இருக்குது. அதுதான் வந்து உங்கள் லேப்டாப் வந்து எப்பயுமே ஸ்கேன் பண்ணும். முன்னாடி ஏதாவது ஒரு வைரஸ் இருந்தாலும் அதையும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணி செக்யூராக வச்சுக்கோ. அதுக்கு உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே ஆன்டி வைரஸ் வச்சுக்கோங்க. இது ஆஃபீஸ் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் ஆன்டி வைரஸ் இல்லாமல் நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. கேட்டால் இன்னொன்று வந்து ஸ்பேம் மெயில்ஸ்.
ஸ்பாம் மெயில்ஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமாக வருதுன்னா அந்த ஸ்பாம் மெயில்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதில் உள்ள லிங்க்ஸ் அது எல்லாமே தேவையில்லாத லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது மெயில்ஸ் வந்துட்டு இருக்குன்னா அந்த ஸ்பாம் மெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுங்க. அந்த மெயில் அட்ரஸ் வந்து பிளாக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஸ்பாம் மெயில்ஸ் வராது. அதுக்கப்புறம் அந்த லிங்க் ஏதாவது ஒரு மெயில் வந்து லிங்க் கொடுத்துருந்தாங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணுறாங்களோ இல்லை ஏதாவது ஒரு லாட்ரி ஆட்டம் கொடுத்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணுறாங்களோ எதையும் நம்பி உங்களுக்கு கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அதாவது ப்ளே ஸ்டோரில் வேறு ஏதாவது க்ரோமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது எதுவுமே சேஃபே கிடையாது. எதில் வேணால் மால்வேர்ஸ் இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து 29 ஆப்ஸ் வந்து மால்வேர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி அந்த ஆப்ஸ் எல்லாம் மால்வேரால் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றினா உங்களுக்கு டெடிக்கேட்டடான வீடியோ வேணா மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் போடுறேன். அது என்னென்ன ஆப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இது மால்வேர்ஸ் எல்லாமே இன்டர்நெட் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லை. ஏதாவது ஒரு பென்ட்ரைவில் அந்த மால்வேர் இருந்தாலே போதும் உங்கள் ஃபோனுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் ஆகி சரசஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் அதே பென்ட்ரைவ் வந்து வேறு ஒரு கம்ப்யூட்டர்ஸ் போட்டாகட்டும் ஒரு ஃபோனில் போட்டாகட்டும் இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால் எப்போயுமே நீங்கள் வச்சுக்கக்கூடிய சிடி எதாக இருந்தாலும் அது எப்பயுமே க்ளீனாக நிறைய தடவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் அதில் தான் நிறைய டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. உங்களோட ஒர்க்கு ஃபுல்லாக உங்களோட டைமிங் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது டேட்டாக்கு வச்சுருந்தீங்கன்னா இதுவே மால்வேர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மால்வேர்ஸ் அட்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இனிமேல் வரும். சைபர் அட்டாக்ஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது கன்ஃபார்ம் வந்து முக்கியம். அதுக்கடுத்து மொத்தம் இதில் வந்து மொத்தம் 10 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதை பற்றி ஒரு டெடிகேட்டடான வீடியோ நான் போடுறேன்னு சொல்லி நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். அந்த வீடியோஸ் வந்து மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஆல் இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் இருக்கான்னு மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன மால்வேர்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சர்வர், அதுக்கப்புறம் ஃபைல்லெஸ் மால்வேர், அதுக்கப்புறம் ஸ்பைவர், ஆட்வர், ஆர்ஜன்ஸ், வார்ம்ஸ், அதுக்கப்புறம் டூல் கிட், கீலாகர்ஸ், கிட்ஸ், பாட்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் மால்வேர். இது எல்லாமே தான் நம்ம இந்த 10 டைப்ஸ்க்குள்ள வந்திருக்கோம். இதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் வந்து போடுறேன். உங்ககிட்ட இதோட 3வது சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிச்சுன்னா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி ஏதாவது நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.